أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இன்னைக்கு ரப்பனா துவா 29. ரப்பனா லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு வக்ஃபிர் லனா ரப்பனா இன்னகல் அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இந்த துவா குர்ஆன்ல 60வது அத்தியாயத்துல 5வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அர்த்தம்: ரப்பனா, எங்கள் இறைவனே, லா தஜ்அல்னா ஃபித்னத்தல் லில்லதீன கஃபரு, எங்களை நீ நிராகரிப்பவர்களின் துன்பத்திற்கு உள்ளாக்கி விடாதே. வக்ஃபிர் லனா, எங்களை நீ மன்னிப்பாயாக. ரப்பனா இன்னகல் அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவன், ஞானமுடையவன் என்று பிரார்த்தித்தார்கள். இதற்கான பின்னணி என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு அப்புறம் முஸ்லிம்கள் எதிர்கொண்ட கடினமான சூழ்நிலைகளோட தொடர்புடையது. அந்த காலத்துல முஸ்லிம்கள் பலர் மக்காவுல துன்புறுத்தப்பட்டு இருந்தாங்க. அவர்கள் சொத்து, குடும்பம், சமூகத்தை இழந்திருந்தாங்க. மதீனாவில் இருந்தாலும் மக்கா முரண்பாட்டாளர்கள் தொடர்ந்து அவங்கள தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலைமையில முஸ்லிம்கள் பலவீனமாக தோன்றியதால எதிரிகள் இதை இஸ்லாம் உண்மையல்ல அப்படின்னு தவறா புரிந்து கொள்ளும் அபாயமும் இருந்துச்சு. இந்த வசனம் ஒரு முக்கியமான மனநிலையை வெளிப்படுத்துது. நாங்கள் காஃபிர்களுக்கு சோதனையாக ஆகாதிருக்கட்டும் என்பதுதான். முஸ்லிம்கள் துன்பத்தில் விழுந்தால் நம்பிக்கையற்றவர்கள், அதாவது காஃபிர்கள், இத பார்த்து இவர்கள் உண்மையில் இருந்தால் ஏன் இப்படி துன்பம் பண்ணோன்னு கேட்கலாம். அதனால முஸ்லிம்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட எங்கள் நிலைமையை அவர்களுக்கு தவறான கருத்து வருவதற்கான காரணமாக ஆக்காதேயா அல்லாஹ்னு துவா கேக்குறாங்க. சரி, இந்த துவா யாருடையது? இந்த துவா முன்னோர் நபிமார்கள், முக்கியமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவங்கள பின்பற்றியவங்க கூறிய துவாவா குறிப்பிடப்படுது. அதனால இது ஒரு நபிமார்களின் வழியில் வந்த துவா. முஸ்லிம்களுக்கு ஒரு மாதிரிக்கான துவாவாவும் இது விளங்குது. எங்களை மன்னித்தருள்வாயாக என்பதற்கான அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய குறைகளை நினைச்சு அல்லாஹ்விடமே மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கான். இது அவனது தாழ்மையையும் தன்னிலை உணர்வையும் காட்டுது. இந்த வசனம் முஸ்லிம்களுக்கு சில முக்கிய பாடங்களையும் கற்றுத்தரக்கூடியதா இருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாமிற்கான சிறந்த பிரதிநிதியாக விளங்க வேண்டும். அடுத்தது, ஒரு முஸ்லிமின் செயல்கள் பிறருக்கு இஸ்லாமை தவறாக புரிய வைக்க கூடாது. அதற்கடுத்தது, சோதனைகள் வந்தாலும் அது நம்பிக்கையை பாதிக்காமல் இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி கேட்கக்கூடியவனாக கேட்க வேண்டும் என்பது முக்கியமானது. சுருக்கமாக, இது ஒரு பாதுகாப்புக்கான துவா. நம்பிக்கையாளர்கள் துன்பத்துல இருக்கும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு தவறான எடுத்துக்காட்டாக ஆகாதிருக்க வேண்டும்னு கேக்குறாங்க. இது அல்லாஹுவின் சக்தி மற்றும் ஞானத்தை ஒப்புக்கொள்ளக்கூடிய துவாவா இருக்கு. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.